ஒரு சின்ன தீவு இருக்குது. அந்த தீவில் நிறைய பேர் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு கிராம மக்கள்னு வச்சுக்கலாம். அந்த தீவில் வாழ்கிற மக்கள் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஃபோரமை க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஷேர் பண்ணிக்கிறது, ஒரு நல்ல இன்டர்நெட், ஒரு நல்ல ஒரு சோஷியலைசேஷனுக்காக அதை க்ரியேட் பண்ணாங்க. அந்த ஃபோரமில் நிறைய பேர் நிறைய விஷயத்த செஞ்சாங்க. அதில் ஒரு 5 பேரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லில்லின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஒரு நல்ல லேர்னர். அந்த ஐலாண்டில் எதை பார்த்தாலுமே அதை அவங்க வந்து இன்டர்நெட்டில் பகிர்ந்துக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஃபோரமில் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அது மாதிரி ஷேர் பண்ணும்போது ஒரு முறை அவங்க ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் தவறானதாக ஆயிடுச்சு. நிறைய பேர் கமெண்ட்டில் இது ரொம்ப தப்பான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அதுக்கப்புறம் தீர்மானம் எடுத்தாங்க. இதுக்கப்புறம் பகிர்ந்துக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் எவ்வளோ முக்கியமானது, எவ்வளோ உண்மையானதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு தான் நான் ஷேர் பண்ணுவேன். 2வது ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேர் மேக்ஸ். அவங்க ஒரு மியூசிஷியன். அவங்க ஷேர் பண்ணுற மியூசிக் வந்து அவங்க க்ரியேட் பண்ணது அவங்க ஓன் க்ரியேட்டிவிட்டியில் வெளிவந்தது. ஒரு டைம் அவங்க ஷேர் பண்ண மியூசிக் வந்து இன்னொருத்தவங்களோடது. பட் அதை அவரோட பேரில் அவர் பண்ண மாதிரி அவர் ஷேர் பண்ணிட்டார். இதை பார்த்து நிறைய பேர் இது இல்லை, நீங்கள் பண்ணது வந்து இன்னொருத்தவங்களோடதுன்னு சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்தார். இதுக்கப்புறம் நான் பண்ணுற எல்லாமே நேர்ந்தாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய பேரை நான் மென்ஷன் பண்ணி இருக்கணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை நான் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இன்னொருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து அவங்க வந்து ரொம்ப எம்பத்திக்கல் பர்சன். அந்த ஃபோரமில் நிறைய பேர் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க கோவத்தை வெளிக்காட்டுறதை அவங்க பார்க்குறாங்க. ரொம்ப வன்மையான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறைய பேர்கிட்ட சொல்கிறாங்க, வேண்டாங்க, இப்படி பண்ண வேண்டாம். நம்ம கைண்ட்னஸையும் நம்மளுடைய கம்பேஷனையும் நம்மளுடைய நல்ல விஷயங்களை பாசிட்டிவான திங்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை கேட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தியோ அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு டெக்கி கை. எல்லாமே ஹேக்கிங் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சவர். எந்த அக்கௌண்ட் கொடுத்தாலும் ஹேக் பண்ணிவிடுவார். ஒரு முறை அப்படி ஏதோ பண்ணும்போது சடனாக ஒருத்தவங்களை வந்து அந்த ஃபோரமை விட்டு வெளியே அனுப்பிட்டார். அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். அது ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அவர் முடிவெடுத்தார், இதுக்கப்புறம் நான் யாரையும் என்னோடய ஸ்கில்லை நல்ல விதமாக தான் பயன்படுத்துவேன், இப்படி ஒரு விஷயங்களை பண்ண மாட்டேன்னு. கடைசியாக ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேர் மாயா. அவங்க ஒரு மாடரேட்டர். இந்த ஃபோரமில் ஒரு நல்ல பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட், அந்த ஹைலாண்டுக்குள்ளே பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட் வேணும்னு ஆசைப்படுறவங்க அதுபடி இருக்கவும் செஞ்சாங்க. அப்போது அவங்க வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க, தயவு செஞ்சு யாருடைய பெர்மிஷனும் இல்லாமல் அவங்களோட ப்ரைவசியை வந்து வெளியே கொண்டு வர வேண்டான்னு. இந்த 5 விஷயமும், இந்த 5 பேரை பற்றி நம்ம பார்த்தோம்ல, இந்த 5 விஷயமும் ஒரு பர்சனுக்குள்ளே இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி. சோஷியல் மீடியா இஸ் அவர்